நமஸ்காரம். இன்னியோட தலைப்பு, இந்த செடி உங்கள் வீட்டில் இருந்தால் பணம் குறையாத வாழ்க்கை. பியூட்டிஃபுல்ங்க. நிஜமா ரொம்ப 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 உண்மை. அனுபவம் பேசுகிறது, அனுபவம் பேசுகிறது. இது என்ன செடி அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா ஒன்றும் இல்லைங்க, மருதாணி. அவ்வளோ விசேஷமானது, லக்ஷ்மிகரம் கொண்ட இலைகள், அவ்வளோ விசேஷமானது. என்னோட தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் அங்கே இந்த விஷயம் தெரியும், அதனால் நான் மருதாணி செடி வளர்த்துருந்தேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. காப்பு கட்டுவேன். ஏன்னா எங்கள் இதில் காரடியார் நோம்புக்கு எப்படி நம்ம சுவாமிக்கு நமக்கெல்லாம் சரடுகள் கட்டிக்கிறோமோ, இவாளெல்லாம் பெண் தெய்வங்கள். அதனால் கண்டிப்பாக இவாளுக்கும் நான் காப்பு கட்டுவேன். அந்த காப்பு கட்டின செடிக்கு நான் கட் பண்ணக்கூடாது, இலையும் பிரிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கட்டினால எங்கள் தோட்டக்கார்ட்ட சொல்லியிருந்தேன், அந்த செடியை அப்படியே தூக்கி நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ அதை ஒன்றும் பண்ணாமல், என்ன உடைக்கக்கூடாது எல்லாம் சொல்லிட்டேன். அதனால் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு 2 நாளுக்கு அப்புறம் நான் உள்ளே நடுறேம்மா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயும் என்ன ஆகிடுதுன்னா பட்டு போயிடுது. நீங்கள் நம்பினா நம்புங்கோ, பட்டு போன செடியை வச்சு நல்லா துளுத்ததும் இல்லாமல் கூடவே வேப்ப மர கண்ணும் வந்துடுது. அதோட சைமல்டேனியஸாக 2 இப்படி சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. அதோட பக்கத்தில் கொய்யா மரம் இருக்குது. ஸோ இது 2ம் வேப்ப மரம் மருதாணி செடி காம்பினேஷன் தி பெஸ்ட்டுங்க. அந்த மாதிரி காம்பினேஷன் கூட இருக்குங்க. எல்லாம் எப்படி உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட இருந்தால் எப்படி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவளோட இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க இவா. அதுக்கப்புறம் துளசியும் மருதாணியும் இந்த மாதிரி காம்பினேஷன், வில்வம் துளசி. ஸோ துளசி எப்படி கேட்டேன்னா யூனிவர்சல், எல்லாரோடையும் சேர்ந்துருவா. பட் அதோட தனிப்பட்ட முறையில் துளசிக்கு தனி பவர். பட் இவாளோட இன்னாரோட சேரும்போது அது தனி பவர், அவளுக்கும் தனி பவர். அப்போது அந்த துளசிக்கு தனி ஒரு கெத்து வந்துடும். இவாளோட சேரும்போது துளசிக்கு தனி கெத்து, அப்புறம் அந்த செடியோட கெத்து. ரொம்ப நிஜமாகவே இங்கே பயங்கர என்ன வார்த்தைகள் போட்டாலும் தகும் அவ்வளோ. அண்ட் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் எல்லா செடிகளுக்கும் நான் பூஜை பண்ணி பால் விட்டு இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆஸ் யூஷுவல் நான் பேசுவேன். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மருதாணியை பற்றி ஆதியிலேருந்து எவ்வளோ வேறுலேருந்து இம்பார்ட்டண்ட்டுங்க. மருதாணி வேறுலேருந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த சித்த மருத்துவத்திலலாம் பார்த்தேன்னா அந்த வேரை வச்சுலாம் பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா. மருந்துகள், பல நோய்கள், தோல் நோய், அப்புறம் உடம்பு சூட்டு உடம்பு தணிக்கிறதுக்கு இது. அப்புறம் முடி வளர்ச்சி, முடி அப்படி வளரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் இந்த இலைகள் வச்சு நம்ம பூஜை பண்ணால், பூ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலையெல்லாம் சுவாமிமார்கள்லாம் அப்படியே குளிர்ந்துருப்பாளாம். இந்த இது மருதாணி இலை, நெல்லி இலை, இதெல்லாம் அப்புறம் வன்னி மரத்தோட இலைகள், இதெல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணினோம்னா அவ்வளோ சுபிக்ஷம்ங்க, அவ்வளோ சுபிக்ஷம். ஏன்னா அவள்லாம் குளிர்ந்துருப்பா. மெயினாக சுவாமி அத்தனை பேரும் குளிர்ந்தாலே நமக்கு எல்லாம் நன்மை தான். இப்போ நம்ம எப்படி சாந்தமாக இருந்தால் நம்ம எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். நம்ம கோபமாக இருக்கும்போது தானே நிறைய பேர் பயப்படுவா. அதே மாதிரி தான் நம்மள மாதிரியே தான் கடவுளும். அவள் எவ்வளோ தூரம் சாந்தமாக இருக்காளோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம அத்தனை பேருக்கும் நன்மை. ஸோ நம்ம அத்தனை பேரும் கேட்டதெல்லாம் தந்தேன் வரத்தே அப்படிப்பா. ஸோ இந்த மாதிரி இலைகள் அவ்வளோ விசேஷமானது. அப்புறம் நான் உங்களுக்கு அந்த ஏர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்விரான்மெண்டலில் பார்த்தாலும் வச்சுக்கோங்க, அவ்வளோ விசேஷம், பாசிட்டிவ் தான். அப்புறம் இந்த இலையெல்லாம் ஒரு வேளை காஞ்சி போய் கீழே விழுந்துருதுன்னா கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாம்பிராணி போடும்போது அந்த இலை அந்த விதைகள்லாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அதை கூட இன்னும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படி தூக்கி போட்டுரும். அவ்வளோ விசேஷமானதுங்க. அண்ட் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் வைக்கும்போது அதோட பவர் ஜாஸ்தி. அதுக்கிட்ட நம்ம போய் நிற்கும்போது நம்மளோட ஆறா இன்னும் ஜாஸ்தி ஆகுங்க. இன்னும் அதை பற்றி நான் நிறைய பேசணும். நம்ம போய் அந்த மாதிரி துளசிக்கிட்ட நிற்கும் போதே நீங்கள் இந்த ஆரா ஸ்கேனர் இருக்கும் எங்கள்கிட்ட. அந்த ஆரா ஸ்கேனரில் போய் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் போய் ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் துளசிக்கிட்ட போய் நீங்கள் நின்று ஆரா ஸ்கேன் எடுத்தோன்னா அது அப்படியே விரியும். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும். அவ்வளோ தூரம் உங்களோட ஆறா எவ்வளோ தூரத்துக்கு போகிறது அப்படிங்கிறத காமிக்கும்.
அதே மாதிரி இந்த மாதிரி செடிகள்கிட்ட போனாலும் ஆறா அப்படி காமிக்குங்க. அந்த ஆறா அப்படி காமிக்கும் போது என்னன்னா நமக்கு எவ்வளோ நன்மைகள் தெரியுமா? அந்த வைப்ரேஷனுக்கெல்லாம் அதெல்லாம் மெஷர் பண்ண முடியாதுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கூட அதுக்கு தான் நான் அடிக்கடி செடிகள்கிட்ட போய் பேசுங்கோ, கண்டிப்பாக அது உங்களுக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒன்றுன்னா அந்த செடிகள்கிட்ட போய் 2 நிமிஷம் நின்று தியானம் பண்ணுங்கோ, இல்லை அதுக்கிட்ட அப்படியே கண்ணை மூடின்னு விஷயத்த சொல்லுங்கோ, கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்குங்க. எல்லாமே கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்டுக்கு தாங்க. இந்த மாதிரி மருதாணி பற்றி சொல்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த இலைகள்லாம் அவ்வளோ விசேஷமானது. பூவை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். பூ ஒருவேளை யாருக்காவது தூக்கம் வரல அப்படின்னா அந்த கொத்து பூவை எடுத்து அழகாக ஒரு துணியில் கட்டி தலகாணி கடியில் வச்சேன்னா அந்த வாசனையே அப்படியே அவளை தூக்கப்படுத்திடும். அவ்வளோ விசேஷமான பூக்கள். சுவாமிக்கு ரொம்ப உகந்தது. அம்பாளுக்கெல்லாம் அந்த பூ அவ்வளோ விசேஷமாக, என் மேலே நீ வைக்கிறியா, என்னைக்கு வைக்கிறியா, அன்னைக்கு வைக்கிறியான்னு அப்படி அழகாக கொஞ்சம் கேட்பானோம். மீனாட்சி கோவிலெல்லாம் மருதாணி பூவெல்லாம் அப்படி வைப்பானோம். அண்ட் நான் எங்கள் வீட்டில் பூத்தது சில நேரங்களில் என்னால் பிரிக்க முடியும், சில நேரங்களில் பிரிக்க முடியாது. எப்படி நான் பாண்டிச்சேரி மதருக்கு சொல்லுவா, அன்னை சமர்ப்பணம், உனக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி நானும் அந்த பூத்த உடனே நான் சுவாமிகிட்ட சொல்லிவிடுவேன், உங்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா மேலே கொஞ்சம் பிரிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம், அது அப்படி இழுத்துலாம் பிரிக்கிறது கஷ்டம். அதனால் அன்னை சுவாமியும் உங்களுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். நிஜமாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஜீவராசிகள்கிட்ட நம்ம உரையாடி நம்மளோட ஆனந்தத்தை பகிரும்போது நிஜமாக எண்ணிலடங்காத சந்தோஷங்க. இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த மாதிரி இன்னும் அடுத்த 2-3 வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன், நீங்கள் பாருங்க. அவ்வளோ அந்த எல்லாமே மருதாணியில் எல்லாமே விசேஷங்க. வாழையில் எப்படி எல்லாமே விசேஷமோ நான் சொல்கிற ஒவ்வொரு இதுவும் அதுக்கு தான் நான் நிறைய பேர் தோட்டம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அழகுக்கு வைக்கிறேன். அண்ட் அவளுக்கு அது என்ன சொல்கிறது, அவளுக்கு அது சூட்டபுளாங்கிறது யாருமே பார்க்கறது இல்லை. அதுவும் ஒரு ஸ்டடிங்க. யாருக்கு என்ன சூட்டபிள், எனக்கு என்ன தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கபம் பித்தம் வாதம், இந்த 3 கேட்டகரியில் தான் நம்ம அத்தனை பேரும் இருக்கோம். ஏதோ ஒரு கேட்டகரியில் நம்ம இருப்போம். ஸோ அப்போ அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். அப்புறம் அந்த இதில் காம்பினேஷனில் நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆச்சா, அதே மாதிரி இந்த மாதிரி செடிகளும் இருக்குது. உங்களுக்கு எது சூட்டு, உங்களுக்கு எது தேவை, எது உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கூட்டும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கே, எஸ், இன்னும் சந்தோஷத்தை கூட்டணும் அப்படின்னா அப்போ எந்த செடியை வச்சா கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டடிலாம் இருக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுண்டு நிஜமாக நீங்கள் இந்த மாதிரி செடிகளோடு நீங்கள் பேசினேன்னா அவ்வளோ சந்தோஷங்க. நிறைய விஷயங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தால் கூட மன்னிக்கவும். ஏன்னா இன்னும் நிறைய பேசலாம், நிறைய இருக்குது, நிறைய பேசலாம். அதனால் இப்போதைக்கு நான் இதில் நிறுத்திக்கிறேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. And if you find my message is informative, try to share among your contacts. Bye.